friends, welcome to Renith Vishnu Vlogs. இன்னைக்கு நம்ம பரோட்டா சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி காலிஃப்ளவர் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திரப்பூ, 2 லவங்கம், அப்புறம் ஒரு பிரியாணி இலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி. இதெல்லாம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வானலில் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் எதுவும் நமக்கு தீஞ்சு போகாது. எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சியோட அளவு கம்மியாகவும் பூண்டோட அளவு கொஞ்சம் அதிகமாகவும் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு வதங்கினதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இந்த அளவு வதங்கினதும் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ நான் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வாசத்துக்காக ஒரு 10 புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வரப்போ இது கூட நான் தேங்காய் முந்திரி போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். முந்திரி ஆட் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட கிடைக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்மளோட குருமா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை அப்புறம் புதினா இலை ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ நம்மளோட குருமா ரெடி. குருமா வச்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.